ஏப்பா ஏதேதோ கண்ட பாட்டுக்கெல்லாம் ரீமாஸ்டர்ட் விடுறீங்களே, இந்த பாட்டை கொஞ்சம் பண்ணி விடுங்கப்பா. எல்லாம் நல்ல பிரிண்டே கிடைக்க மாட்டேங்குது. நான் சொன்னது யாருக்கு கேட்டுச்சே இல்லையோ, பிரமிட் கார்னு கேட்டுருச்சு. போட்டாம்பாரு ரீமாஸ்டர்ட் வெர்ஷனை. ஊர்கா 2021 செப்டம்பர் மந்த் சீரியல் கிரிஞ்ச் பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். லைக் யாவர்நலம் படத்துல இருந்து மேடி டிவி பார்க்குற மாதிரி இமேஜ் வச்சு. நிறைய பேர் நீங்க எபவுட் யாவர்நலம் படத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அந்த சீரியல் கிரிஞ்ச் பாக்ஸ் வீடியோ முடிஞ்ச அப்புறமும் யாவர்நலம் வீடியோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்பவே இந்த படத்துக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசிச்சேன், ஆனா பண்ணல. அதனால லாங் டியூ வீடியோவை இன்னைக்கு பண்ணியிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வீடியோக்கு இந்த வருஷம் பதில் வீடியோவா? யாவர்நலம் டைரக்டட் பை விக்ரம் கே குமார். ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாக்குள்ள பேய்னு வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு படம் டிவிக்குள்ள பேய். அது எப்படி டிவிக்குள்ள பேய் வரும்னு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஏன்னா பேய் படமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட் தான். அந்த மாதிரி படத்துல என்ன வேணா நடக்குங்கிறது தான் நம்ம மைண்ட் செட். அப்படிதான் நாமளே படம் பார்ப்போம். ஆனா விக்ரம் கே குமார் அதுக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருப்பாரு இந்த படத்துல. அதாவது மனுஷ உடம்புக்குள்ள ஆவி புகுந்துருச்சுன்னு சொன்னா எல்லாராலையும் ஈஸியா நம்ப முடியல. ஆனா ஒரு டிவி ரொம்ப சிம்பிள் மெஷின், அதுக்குள்ள ஆவி புகுந்துருச்சுன்னா நம்ப முடியல. ஐயோ சாரே, எங்களுக்குலாம் நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்ல சாரே. என்ன படம் வேணா எடுங்க சார், நாங்க பாக்குறோம். பொதுவா இந்த கோஸ்ட் அண்ட் ஸ்பிரிட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 13 நம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். உலகம் முழுக்க அதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய மித்து இருக்கு. நிறைய பக்கம் 13 நம்பரை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, 12ஓட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நீங்க எப்படின்னு கேட்கணும். எப்படி இப்போ ஒரு வருஷத்துல 12 மாசம் தான் இருக்கு, 13 மாசம் இருக்கா? ராசிகள்ல 12 ராசி தான் இருக்கு, 13 இருக்கு. இவ்வளவு ஏன் 12 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஒன்னு தான் சொல்றான், 13 சொல்றான். ரயில்வே டைமிங்ல சொல்லுவாங்களே, நிறைய பேய் படங்கள் கூட இந்த நம்பரை வச்சுக்கிட்டு வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா யாவரும் நலம்ல வாட் ஸ்பெஷல்னா இந்த நம்பரை த்ரோட் படம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க குடியிருக்க வீட்டு நம்பர் 13B. B-ய 2ஆ பிரிச்சா 13 வரும். அதனாலதான் அவங்க Bங்கிற ஆல்பபெட்டையே யூஸ் பண்ணிருப்பாங்க. ITV சேனல் நம்பர் 13. அந்த யாவரும் நலம் டிவி சீரியல் டெலிகாஸ்ட் பண்ற டைம் 13, அதாவது 1 மணி. அந்த நாய் போய் தோன்ற இடத்துல ஒரு B ஷேப் பிளே கிரவுண்ட் கிளிம்பர் இருக்கும். அது எகைன் ரெப்ரசன்ட் 13. செந்தில் இருக்கிற செல் நம்பர் 13. கொலை நடந்த இடத்துல இருந்த பாக்ஸ்ல 13. மாதவன் செவுத்துல சுத்தியில ஓங்கி அடிச்சு ஃபிங்கர்ல பிளாஸ்டிக் வாங்கிடுவாரு. அதனால ரத்தம் சொட்டும். அந்த ரத்த சொட்டுக்கள் ரெப்ரசன்ட் B, எகைன் 13. பாத்ரூம்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகி செவுத்துல 13 சிப் ஆகி இருக்கும். இந்த படத்தோட ஹிந்தி டைட்டில் 13B. தமிழ் டைட்டில் கூட யாவரும் நலம்ல வர ரூ அண்ட் நாவை 13 மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இன்டர்மிஷன் கார்ட்லயும் 13. இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளயும் இந்த படத்துக்கு வெளியேயும் 13 13 13 13 13. இந்த படத்துல இவ்வளவு 13 இருக்கிறதுனால நானும் இந்த வீடியோவை ஃபெப் 13ஆம் தேதி போட்டுட்டேன். 13ஆம் தேதியா பிறந்தீங்க நீங்க? அது ரொம்ப சூப்பரான டேட் ஆச்சே. ஆமா, பின்ன பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேட் அது. ஜென்ரலா யாராவது ஏதாவது கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஓபன் பண்ணா அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி விக்ரம் குமார் இந்த படத்தை ஓபன் பண்ணி பாப்பல. அந்த வீட்ல இருக்க எல்லா கேரக்டருக்குமே ஓபன் பண்ணா ஃப்ரேம் தான். ஓபன் பண்ணா ஓபன் பண்ணா ஓபன் பண்ணா ஓபன் பண்ணா ஓபன் பண்ணா ஓபன் பண்ணா ஓபன் பண்ணா. இதெல்லாம் ஒரு விஷயமா? தமிழ் சினிமாவில் ஹீரோயின் இன்ட்ரோ பாதி இப்படிதான் ஓபன் பண்ணுவாங்க. வேணா சாம்பிள் பாக்குறியா? ஓபன் பண்ணா. ஈவன் அந்த நெய்பர்ஹுட் தாத்தாக்கு கூட லிஃப்ட் டோர் ஓபன் பண்ணும்போது தான் இன்ட்ரோ ஃப்ரேம். இந்த டிவில தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை சுத்தி தான் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் மாதவன் என்கிற மேடி ITV சேனல்ல போடுற சீரியலை விடாம ஃபாலோ பண்ணுவாரு. அந்த சீரியல்ல ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம் மனோகர் இவன் ஒய்ஃபை செக்அப் போக சொல்லுவான். I just want to make sure that all the women in my family are hale and hearty. So sweet. Sure, I'll get it done. அடுத்த நாள் ஒர்க்ல இருக்கும்போது நியூஸ் தெரிஞ்ச அப்புறம் சந்தோஷமா ஸ்வீட் அண்ட் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு லிஃப்ட்ல வருவான். அப்போ பிளைண்ட் தத்தை என்னன்னு கேட்கும்போது தான் அவனுக்கே டிவில நடந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடந்துருக்கு ரியலைஸ் ஆகும். அது வரைக்கும் அவனுக்குமே டிவி மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகாது. லிஃப்ட்ல போகும்போதெல்லாம் அது ஒர்க் ஆகாது. இதே மத்தவங்க ஏறும்போது ப்ராப்பரா வேலை பார்க்கும். ஒவ்வொரு தடவையும் ஸ்டெப்ல ஏறி ஏறி இறங்குவான். இதே வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கிற அன்னைக்கு தான் நெய்பர்ஹுட் தாத்தா லிஃப்ட்ல இருப்பாரு. அப்ப இவனும் கூட சேர்ந்து ஏறுவான். அப்பதான் லிஃப்ட் ஒர்க் ஆகிறத ரியலைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் லிஃப்ட்ல போகும்போதெல்லாம் ஒரு ஆளை கூட கூட்டிட்டு போய் வரத வழக்கமா வச்சுப்பான். லிஃப்ட்லயே லிஃப்ட் அடிச்ச ஒரே ஆள் நீதாயா மனோகர்? எப்போ மனோகர் ஒய்ஃபை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனானோ அப்பவே வில்ல யாருன்னு நமக்கு காமிச்சிருவாங்க. மனோகர் அவங்க ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணி பிரியாவோட மெடிக்கல் கண்டிஷன் விசாரிக்கும் போது பின்னாடி 333 333 நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இந்த ஆள் தான் ஈவில்னு இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இருங்க
இப்போ உடனே போய் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் 333 கூகுள் பண்ண வேணாம், நானே சொல்லிடுறேன். 666 3 6 வந்தா சாத்தான குறிக்குன்னு இந்த ஓமன் ஜென்மன்ஸ் தான் படம்லாம் பார்த்து நீங்களே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி 3 6ல பாதி 3 3 3, அதாவது ஆஃப் ஈவில் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த ஆள் கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு ஆஃப் ஈவில் தான் சொல்றாங்க. இன்னொரு சில வரலாற்றுல 3 3 3 வந்து ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் வந்து இந்த படத்துல உயிரை காப்பாத்த டாக்டர் பிளஸ் பாஸ்ட்ல கொலை பண்ண ஈவில். சோ ஆஃப் ஈவில் கரெக்டா வருதுல. அப்புறம் காய்ஸ், விடாமுயற்சி பத்திக்கிச்சு லிரிக் வீடியோ சாங்கோட டியூரேஷன் மட்டும் போய் பாத்துறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், போய் பாத்துறாதீங்க. மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கும்போது சுத்தி கொடுத்த பேப்பர்ல தான் சேனல் டெலிகாஸ்ட் லிஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவான் மனோகர். கலைஞர் டிவி தான் இந்த படத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸ்னால கலைஞர் டிவி தான் முத காட்டுவாங்க. சபாஸ் மாமா. அப்போ ஐடிவி ப்ரோகிராம் லிஸ்ட்ல பேப்பர்ல பார்க்கும்போது பக்கத்துல ஒரு ஸ்டாச்சு ஹைலைட் தெரியுற மாதிரி ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அந்த சீன்ல நாம எல்லாமே மாதவன் தான் பார்ப்போம். ஸ்டாச்சுவை பார்த்திருந்தாலும் பெருசு நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். மனோகர் தான் போலீஸ் ஃப்ரெண்ட மப்டியில கூட்டிட்டு டாக்டர் கிட்ட டிவி மர்மத்தை பத்தி விசாரிக்கலான்னு ஹாஸ்பிட்டல் வரும்போது அந்த ஃப்ரேம்ல டாக்டர், மனோகர், போலீஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அந்த போட்டோ ஃப்ரேமும் அந்த ஃப்ரேம்ல இருக்கும். செந்தில் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் பிப்ரவரி 21ஆம் தேதி தான் டிவி பார்க்கும்போது டிவியை பார்த்து வயலன்ஸா பிஹேவ் பண்ணான்னு கேர்டேக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதே 21ஆம் தேதியில படம் ஸ்டார்டிங்ல இவங்க டிவில டாக்டரோட ப்ரோகிராம ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பர்టిక్యులரா அந்த 21ஆம் தேதி நம்ம மைண்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக கேலண்டரை காமிச்சு மனோகர் அம்மா தேதி 21 ஆச்சு, ஃபிளாட் மெயின்டெனன்ஸ் பில் கட்டிடு மனோகர்னு மனோகர் பார்த்து சொல்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கேலண்டர் டேட்டா க்ளோஸ்ல காட்டுவாங்க இந்த பர்பஸ்க்காகவே. அந்த பிசிய பிளே கிரவுண்ட் கிளிம்மர் செகண்ட் ஹாஃப்ல நாய் தோன்றப்ப மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் அது காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே படம் ஆரம்பிச்சப்பவே மனோகர் ஆபீஸ்க்கு கிளம்பும்போது நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவாங்க. டிவில மட்டும் அந்த ஃபேமிலி மனோகர் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. போன் மூலமாவும் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மத்தவங்கள போட்டோ எடுக்கும்போது ஒன்னும் ஆகாது, மனோகரை போட்டோ எடுக்கும்போது மட்டும் கொலாப்ஸ் ஆகிருக்கும். யாரும் நிலம் சொன்னதும் இந்த சீன் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மைண்டுக்கு வரும். ஏன்னா இந்த சீன் மட்டும் தான் டிவில போட்டு காமிச்சிட்டு இருப்போம். அப்போ நானும் இந்த சீனை பார்த்துட்டு எங்க வீட்டுல இந்த சின்ன சாம்சங் மொபைல்ல நிலவுக்கு அந்த சீன் நின்று ஒரு போட்டோ, நிலவுக்கு இந்த சீன் ஒரு போட்டோ எடுத்து விளையாண்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். டிவி சீரியல விடாம ஃபாலோ பண்றதுக்காக டெய்லி லஞ்ச் வீட்டுக்கு வந்துருவா மனோகர். ஏ மனோகர், 1 மணி ஆக போதான். என்னாதோ மணி 1 ஆயிருச்சா? அன்னைக்கு அப்படி சீரியல் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் அட்டெண்ட் பண்ண போகும்போது தான் பிரியாக்கு கிச்சன்ல ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கப்புறமும் போன்ல ஹலோ சொல்லுவான். ஆனா யாரும் ஆப்போசிட்ல பேச மாட்டாங்க. பிகாஸ் அப்ப கால்ல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணதும் அவங்க தான். படம் முடிஞ்ச அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல டாக்டர் பாலு கிட்ட இருந்து போன் வரும் மனோகருக்கு. அப்பவும் டாக்டர் பாலு போன்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாரு. அப்ப அந்த போன்ல டைம் பாத்தீங்கன்னா 9:13 9 + 1 10 10 + 3 13. சார் மறுபடியும் 13. எலக்ட்ரானிக் ஐட்டம் மூலமாவும் பேயை கம்யூனிகேட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. டிவி, லிஃப்ட், செல்போன் அண்ட் பி ஃபர்பல் பே. மனோகருக்கு இவங்க டிவி சீரியல் பாக்குறது பெருசா பிடிக்காது, கலாச்சிட்டே இருப்பான். அத்தை, நம்ம சீரியல் பாக்குறத கிண்டல் பண்றாராம். அன்னைக்கு மனோகர் வீட்டுக்கு வந்திருக்கானு இவங்க சீரியல் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. மனோகர் வேணுட்டே அவங்க டீஸ் பண்ணி டிவி ஆன் பண்ணி வைப்பான். பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது கரெக்டா டைம் 1:20. பிரியாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது சீரியல் முடியும் 1:30. இந்த மாதிரி அந்த டைம் ஃபேக்டரையும் கரெக்டா டீல் பண்ணிருப்பாங்க சார். அடுத்த நாள் கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல வால் கிளாக்ல டைம் 12:26. ஒரு நாள் ஆயிருச்சு. அடுத்த நாள் சீரியல் டைம் வரப்போகுதுன்னு மனோகர் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு அவசர அவசரமா ஓடி போய் நேத்து தொடரும் விட்ட இடத்துல சீரியல் பார்ப்பான். மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் இந்த யாவரும் நலம். வீக் டே சீரியல்னால ஃப்ரைடே எபிசோட் மட்டும் ரீகேப் போடுவான். அந்த வாரம் நடந்ததெல்லாம் சேர்த்தி மத்த நாள் ரீகேப் போட மாட்டான். முன்னத்த நாள் நைட்டு அடிபட்டனால அவனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் போக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால அன்னைக்கு ஃப்ரைடே வீட்ல இருப்பான். அதனால போர் அடிக்கணும் டிவி போடுவான். அதனால அந்த ரீகேப்பை பார்ப்பான். அதனால அவனுக்கு மட்டும் இந்த டிவி கனெக்ஷன் கரெக்டா புரியும். அதனால அந்த ஆல்பத்துல 13ஆம் தேதி ஃப்ரைடேவா இருக்கும். அதே ஃப்ரைடே அன்னைக்கு தான் அவன் கண்ணுக்கு இது மாட்டும். படத்துல நீங்க ஒரு லாஜிக் கேட்கலாம். அந்த வீட்ல எல்லாரும் இருக்காங்க, அந்த 3 பேர் விடாம சீரியல் பாக்குறாங்க, ஆனா இவனுக்கு மட்டும் தான் இந்த கனெக்ஷன் புரியுதான்னு. மத்தவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்னு கேட்கலாம். மத்தவங்க இந்த சீரியல் மாதிரி மட்டும் தான் பாப்பாங்க. முக்கியமான சீன்ஸ் வரும்போதெல்லாம் அதை மிஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா ரீகேப் எபிசோட கரெக்டா மிஸ் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தனாலயும் அவங்க இந்த கனெக்ஷன் எபிசோட மிஸ் பண்ணிருப்பாங்க. 2 நாளா சீரியல் பார்க்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு வழியா பிரெக்னன்ட் ஆயிட்டா. இந்த படத்துல நான் சின்னதா ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் நோட் பண்ணேன். மனோகரும் அவன் ஃப்ரெண்டும் டாக்டரை டியூஸ்டே மீட் பண்ண போவாங்க. டாக்டர் டேபிள்ல டியூஸ்டேன்னு கேலண்டர் இருக்கும். அன்னைக்கே அந்த ஆல்பத்தை லீடா வச்சுக்கிட்டு லைப்ரரி போவாங்க, வக்கீல பார்க்க போவாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் போவாங்க. பிரியாக்கு கால் பண்ணி இன்னைக்கு சீரியல் என்னாச்சுன்னு கேட்டப்போ தொடரும் போட்டுட்டான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இனி அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மண்டே தான் பார்க்கணும்னு சொல்லுவா. யாரும் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தாங்க நினைச்சீங்க, கண்டுபிடிச்சிட்டல. ஃப்ரைடே அன்னைக்கு ஆரம்பிச்ச சம்பவம் ஃப்ரைடே அன்னைக்கே முடியுமா நினைச்சு வச்ச மேட்டர் இது. ஆனா மண்டபம் இந்த கொண்ட மறந்து போய் என்னைக்குமே இல்லாம அன்னைக்கு நைட்டு திடீர்னு மனோகருக்காக சீரியல் டிவில ஓடும். அப்போ நைட் 13, அதாவது நைட் 1 மணியா தான் இருக்கும். எப்பவுமே மதியானம் 1 மணிக்கு தானே வருவேன். இப்ப நைட் 1 மணிக்கு வந்திருக்க, போய் நாளைக்கு வா. பால் காய்ச்சும் போது டெய்லி பால் கெட்டு போயிட்டே இருக்கும்.
ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். பிரியா, ஏன் டீ ஒரு மாதிரியா இருக்கு? பாக்கெட் பால் இன்னைக்கும் தெரிஞ்சு போச்சு. அண்ணே அண்ணே என்ன மறுபடியும் பவுடர் மில்க், பால் கெட்டு போச்சு. பால் தெரிஞ்சு போய் உயிரை வாங்குது. வீட்டில் சாமி படத்தை மாட்டவே முடியாது. மனோகரே ட்ரை பண்ணும்போது கூட பேக் ஃபயர் ஆயிரும். அப்போ கூட அவங்க அம்மா பிஸியாக கால் பேசிட்டு இருப்பாங்க. ஒண்ணுலமா கையில் அடிபட்டு. அவ்வளவுதானா? தேவையா உனக்கு? லேட்டா வந்த சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே? ஒண்ணும் இல்ல. ஃபோன் பேசும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் போல. தாத்தாவோட டாக் வீட்டுக்குள்ள வரவே வராது, பயந்து போய். ஏன்னா அது ஏதோ ஒன்று இருக்குன்னு சென்ஸ் பண்ணிரும். வர மாட்டேன். கடைசியில படமெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த நாய் வீட்டுக்குள்ள இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும். பேய் போயிருச்சு, அதனால நார்மல் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்காக. பேய் போயிருச்சா? ஆமாண்ணே. இனிமே வீட்டுக்குள்ள வரலாம். ஆமாண்ணே. நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரேம்ல அந்த நாய் மட்டும் தான் இருக்கும். தாத்தா இருக்க மாட்டாரு. எஸ் பாஸ், பாட்டுக்கு லீட் வச்சிருக்காங்க. மனோகர் அவன் ரூம்ல ஒரு டார்க் பியர் போட்டோ வச்சிருப்பான். ஒவ்வொரு டைம் ஏதாவது நடக்கும்போது அந்த டார்க் பியர் போட்டோ காமிச்சிட்டே இருப்பாங்க. எல்லாம் சரியாயி படம் முடிஞ்ச அப்புறம் அந்த டார்க் பியர் போட்டோ அந்த இடத்துல இருக்காது. அதை கழட்டிட்டு கலர்ஃபுல்லான ஒரு போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு சில்லியான டீடைலிங். படத்தோட டைட்டில் கடுக்க அவங்க டிவி மேனுஃபேக்சரிங் கிளிப்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் டூல் டிவி. சோ அந்த மூட் செட் பண்றதுக்காக டிவி இன்ட்ரோ. இதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு வேட்டையன் ஸ்ட்ரைக் ஆச்சு. வேட்டையன் படத்தோட பிளாட் என்கவுண்டர், அதோட டூல் பிஸ்டல். சோ அதனால வேட்டையன் டைட்டில் கார்டுல கன், பிஸ்டல், புல்லட், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை இன்ட்ரோ வச்சிருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டா, லவ் டுடே படத்தோட டூல் மொபைல் போன், அதனால மொபைல் மேனுஃபேக்சரிங் தான் டைட்டில் கார்டா இருக்கும். வேற யாவரும் நலம் கான்செப்ட்லயே விக்ரம் கே குமார் எடுத்த ப்ராடக்ட் தூத்தா. இதுல டிவில பேய், அதுல பேப்பர்ல பேய். யாவரும் நலம் ரிலீஸ் ஆன அதே வருஷம் தான் இதே மாதிரி இன்னொரு கோட்டட் பேய் படம் வந்துச்சு. ஈரம் யாவரும் நலம், குட் ஹாரர் ஃபிலிம்ஸ். டே அம்மாவாசை, இதுல அவளும் வருவாடா? ஏன் பாஸ், நாளைக்கு தானே லவ்வர்ஸ் டே, இன்னைக்கே அவளை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அவள் நான் பேய் படத்தை சொன்னேன்டா. யாவரும் நலம் வந்து பைலாங்குவல் மூவி, தமிழ் அண்ட் ஹிந்தியில எடுத்தாங்க. தமிழ் ஹிந்தின்னு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட மாத்தி எடுத்தாங்க. அதனாலேயே படத்துல நிறைய அந்நிய முகங்கள் உங்க கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இதெல்லாம் நான் கதைப்படி கதை நடக்கிறது பாம்பேல, ஆனா ஒரிஜினலா செட்டு போட்டு எடுத்தது சென்னையில. அது எப்படி உனக்கு தெரியும்? இதோ விக்கிபீடியால போட்டுருந்துச்சுல. ஹிந்தில அந்த டிவி சீரியல் பார்க்க கொஞ்சம் குவாலிட்டியாவே இருக்கும். ஆனா தமிழ் டிவி சீரியல் சீக்வன்ஸை டிபிக்கல் தமிழ் டிவி சீரியல் குவாலிட்டியே பண்ணிருப்பாங்க. அதனால அதை மட்டும் பார்க்க தனியா எது எடுத்து ஒட்ட வச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா அதை மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்துட்டு போனா இருக்கும். இதுல நீத்த சந்திராவை பார்க்கும்போது முதல்ல நமக்கு யாருன்னே தெரியாது. தீராஜ் விளையாட்டு பிள்ளை படம் பார்த்த அப்புறம் தான் அவங்களோட அருமை என்னன்னு தெரிஞ்சிச்சு. யாவரும் நலம் படத்தை பத்தி பேசிட்டு டிஓபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி பேசுறது நல்லா இருக்காது. பேய் படத்துக்குன்னு ஒரு சில டிஓபி டெக்னிக்ஸ் இருக்கும். நார்மலா வைக்கிற ஷாட்ஸை விட நிறைய ஹோம்வொர்க் பண்ணி வைப்பாங்க. இதுல பிசிசிஎல் வச்ச ஷாட்ஸ் எல்லாம் சூப்பர், அமேசிங், மார்வெல்ஸ், எக்ஸ்ட்ரானரி. இவங்க இந்த படத்துக்கு செட் பண்ண கலர் டோன் தமிழ் சினிமாவுக்கு அந்த டைம்ல ரொம்ப புதுசு. இந்த கலர் டோன் தான் இன்னும் வரை நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது அவுட் ஆக்காம வச்சிருக்க முக்கிய காரணம். யாவரும் நலம் சொன்னா எப்படி ஃபர்ஸ்ட் அந்த போன் சீன் ஞாபகம் வருமோ, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது இந்த பிஜிஎம் தான். மொரட்டு பிஜிஎம். படத்துல மொத்தம் 3 சாங். ஃபர்ஸ்ட் அந்த இன்டிமசி சாங். நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்ல ஒரு படத்துல எராட்டிக் சாங் வருதுன்னா அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்னு மார்க்கெட்டிங் பர்பஸா இருக்கும், இல்லைன்னா இன்டிமசியை கன்வே பண்றதுக்காக இருக்கும். கப்பிள்ஸ்குள்ள இருக்கிற செக்ஸுவல் லைஃபை நம்ம ஊர்ல காட்டுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதனால பெரும்பாலும் அதை அந்த சாங்ல காட்டுவாங்க, இல்ல அந்த சாங்கோட வரிகளை காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக மட்டுமே வச்சது தான் இந்த படத்துல இந்த பாட்டு. பின்னாடி பிரியா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த சீன்ல வர இந்த பாட்டு தான் முக்கிய காரணமா இருக்கும். ஆனா மனோகர் பலே ஆலியா, நீ 13 மாடி ஏறி வந்து ஸ்டாமினா குறையாம நைட்டு செஞ்சுரி அடிச்சிருக்க பாத்தியா, மாசியா நீ. கடைசியில வேற என்ன செக்ஸி ப்ரொமோஷன் சாங். ஹிந்தில படம் முடிஞ்ச அப்புறம் எப்பவுமே போஸ்ட் கிரெடிட் சாங் வைக்கிறது ஒரு கல்ச்சர். அப்படி வைக்கிற அந்த சாங்கை தான் டிவில கொடுத்து அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதுக்காக எடுத்த ஒரு ஹாட் சாங் தான் இது. இந்த பாட்டை எஸ்எஸ் மியூசிக்ல அடிக்கடி அப்ப போடுவான். அப்போ இந்த பாட்டுல ரச்சனா மௌரியாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படும். அதுக்கு என்ன மீனிங்னு அப்ப புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. சின்ன வயசுல செக்ஸிங்கிற வார்த்தையே நான் கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருந்தேன் தம்பி நானு. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு 3 கனெக்ஷன் இருக்கு. யாவரும் நல்ல படத்துல வர ஒனிடா டிவியை தான் நாங்க எங்க வீட்டுல ஒரு காலத்துல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒனிடா டிவில இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா அள்ளு விடும். ரெண்டாவது அந்த தாத்தாவோட நாய் பேரு ஹாரி. அதுதான் நான் ஒரு காலத்துல வளர்த்திட்டு இருந்த நாய் பேரு. இந்த படத்துல அந்த கடைசி பாட்டுல ஃபீச்சர் பண்ண அந்த ஹீரோனோட பேரு தான் என் லைஃப்ல அந்த கேரக்டர்லயே ஒரு முக்கியமான பேரு. இப்ப அந்த டிவியே என்கிட்ட இல்ல, அந்த நாய் என்கிட்ட இல்ல, அந்த பேர் உள்ளவங்களும் இப்ப இல்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 13 நம்பர் தீரி உண்மைதான் போல. இந்த படத்துல ஏன் டிவி சேனல் பேரு ஐடிவி வச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ராஜேந்திரன்? Sir, you must
must have a better idea. You tell us. நெய்பர்ஹுட் தாத்தாக்கு கண்ணு தெரியாது. He has no eyes. அதுக்கு பதிலா the TV has eyes. அதுக்கு கண்ணு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த சேனல் பேரு ITV. எப்பா கபிலா போதும்பா ரொம்ப உருட்டாத. ஓகே பை ஃப்ரம் அட்டோர் அட்மி. உங்களுக்கு போரே அடிக்கலையா? சும்மா கிண்டல்லாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு எபிசோட் பாருங்க, அப்புறமா பேசுங்க. சீரியல்லாம் பாக்குறியா? அந்த யாவரம் நலம்ங்கிற ஒரு சீரியல் இன்னைக்கு என்ன ஆச்சு?